அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு 75வது பிறந்தநாள் உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில சேலம் மாவட்டத்தில் நாங்க ரசிகர்களா இருந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு படையப்பா படமும் 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் ரீரிலீஸ் பண்றாங்க. அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிறந்தநாள் மட்டும் போய் ஸ்கூல்ல எல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கோயில்ல எல்லாம் பூஜை பண்ணிட்டு வர்றது இல்லாம படத்துக்கு வந்து தலைவரோட படம் மறுபடியும் ரீஎன்ட்ரி நேர்ல பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பி. அதனால இன்னைக்கு படையப்பா ரிலீஸ் ஆகுறதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு அவர் பிறந்தநாள் வந்து 75வது பிறந்தநாள் வந்து சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும். அவருடைய ஆயுள் கடைசி இருக்கிறவர்களுமே சினிமா நடிப்பாருன்னு நாங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா படையப்பா 2 வருதுன்னு இருக்கிறாரு. அவரே பேட்டி கொடுத்துருக்கிறாரு. உண்மையாலுமே எங்களுக்கு எல்லாம் ஒரு பெருத்த சந்தோஷம், ஹாப்பி. எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு உற்சாகமான ஒரு இது. சூப்பர் ஸ்டார் அடுத்த படம் என்ன அப்படிங்கிறதோட படையப்பா 2 என்னங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். ஆக்சுவலா இன்னைக்கு பிறந்தநாளை வந்து சேலத்துல எங்க ரசிகர்கள் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் எல்லாம் சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஹாப்பியா போகுது, நல்லா இருக்குது. அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு ரசிகர்கள் எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சு அவரை சந்தோஷம். நன்றி, வணக்கம். எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சேலம் மாவட்ட ரசிகர் மன்ற சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் தலைவருடைய பிறந்தநாளும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். சேலத்துல படைப்பா படமும் 2வது ரிலீஸ் ஆகிறதுனால ரெண்டும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்தநாளுக்கு எங்களுடைய சேலம் மாவட்ட சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும், படைப்பா படம் மாபெரும் சாதனை படைக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.